வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக பின்கழுத்து டிசைனும் கை டிசைனும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே அழகாக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ப்ளவுஸுக்கு நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்து, அதாவது ப்ளவுஸ் வந்து நிறைய இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த உள்முதியில் வந்து இதை நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுத்துட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் 1 மீட்ரு கொடுத்துருந்தாங்க. நம்ம டிசைனுக்காக அதை கட் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிக்கலாம். அது தைக்கிற வீடியோவும் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி நம்ம ஜாயின் பண்ணோன்னு. இப்போ பின்கழுத்து வந்து 3 இன்ச்சுங்க. கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து ப்ளவுஸோட ஷோல்டரோட அகலத்துக்கு கோடு போட்டிருக்கேன், ஒரு 8 இன்ச்சுக்கு. நெக்கோட அகலம் வந்து நம்ம 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். தையலுக்கு சேர்த்து வேணும் இல்லையா, அதுக்கு. நெக்கோட உயரம் வந்து 10 இன்ச்சு. 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக்கு தான், சாதாரண ரவுண்ட் நெக்கு தான். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து நீங்கள் மேலே வச்சு போடுங்க பாருங்கள். வச்சுட்டு ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு, அதாவது நம்ம கேன்வாஸில் தையல் போட போகிறது கிடையாது, அதனால் தையலுக்கு வந்து கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதிலேருந்து நம்ம கொண்டு வந்து இங்கே சேர்த்துருங்க. ஆம்கோல்லேருந்து 4 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதாவது அங்கேருந்து ஆரம்பித்து வர 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 நம்ம கொஞ்சம் குறுக்கி கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ வந்து ரவுண்ட் நெக்கு கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ப்ளவுஸோட பீஸுங்க. இதை வந்து நம்ம அயன் பண்ணால் இது வந்து ரொம்ப ஒரு மெட்டீரியலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அயன் பண்ணால் வந்து நமக்கு சுருங்கிடுற மாதிரி இருக்குது. அதனால வந்து நான் அயன் பண்ணாமல் அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டிருக்கேன். நம்ம வந்து நடுவில் அந்த நெக்கையும் வச்சுட்டு அப்படியே வந்து தையல் போட்டிருக்கேன். அப்போ வந்து நமக்கு நெக்கோட அகலம் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ சுற்றிலும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். நான் எப்போயுமே இப்படி தான் லைனிங் சேர்த்து மடிக்க மாட்டேன். லைனிங் வந்து கரெக்டான அளவு, ப்ளவுஸோட கரெக்டான அளவு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ப்ளவுஸோட லென்த் அதிகமாக வச்சு அதை அப்படியே மடித்து விட்ருவேன். இது உங்களுக்கு நல்லா பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்கு கனமாக இருக்காது. டாட் போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க நூல் எல்லாம் வந்து பேக் சைடு இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் நெக்கு கட் பண்ணாமல் உள்பக்கம் லைனிங் பக்கம் வச்சு நீங்கள் அடிச்சுட்டு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ கரெக்டாக சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்ட்ரு மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸ்லேயும் நம்ம சென்ட்ரு பார்த்துட்டு கொஞ்சோன்னு நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் 1/4 இன்ச்சு. நல்லா கரெக்டாக வச்சு ஊசியில் வந்து குத்தி எடுத்துக்கோங்க. குண்டூசி இல்லைன்னா வந்துட்டு லைனிங் கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த கேன்வாஸை விட்டுட்டு எஜ்ஜிலே அப்படியே தையல் போட்டு வாங்க. அந்த இது வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும். இது வந்து ஆப்பிள் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது நமக்கு ஷேப் பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக தையல் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்க்குறவங்க வந்து நாளைக்கு வந்து சுடிதார் ரொம்ப அழகாக போட போகிறேன் நான். அதாவது வந்து சாரீ வந்து பார்ட்ரு பெருசு, ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைனு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக போட்டிருக்கேன் நான் சுடிதாரு. நீங்களும் அந்த மாதிரி கற்றுக்குங்க. ஏன்னா வெறும் 600 தான் சாரீ. ஆனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 போட்டு நம்ம எடுத்து தைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி பார்க்குறவங்க வந்து நாளைக்கு வந்து அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். நாளைக்கு அந்த வீடியோ போட்டுருவேன் நான். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ சுடிதாரு. ஏன்னா இப்போ உள்ள வந்து நம்ம பொங்கலுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த இது வந்து நல்லா கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இப்போ இது சுற்றிலும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம்.
நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துடுச்சு நமக்கு. அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதுலேயும் நம்ம வந்து கட் பண்ணி முன்பக்கத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கழுத்து பீஸ் இருக்கு இல்லையா, அதுவே போதும். அது ரெண்டாக மடித்து அந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தையல் போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மடிப்பு பகுதி அப்படியே அங்கே இருக்கும். நான் செய்கிற மாதிரி பூ டிசைன் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப குட்டியாக பண்ணுறேன். இது வந்து சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா அது ப்ளவுஸ் கிளாத் வந்து நமக்கு பத்தலை. ஏன்னா சாரிக்கு வேறு ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம், அதனால் பத்தலை. இப்போ வந்து ஆம்கோல் விட்டு தையலுக்கு விட்டுட்டு அப்படியே நெருக்கி வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. அதே மாதிரி இங்கிட்டும் வச்சுட்டு வாங்க. இங்கிட்டும் 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு வைங்க. இதுக்கு வந்து நான் காப்பர் கலர் லேஸ் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து லேஸ் கொடுத்தோன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை லேஸு இல்லை வந்து நீங்கள் வந்து காப்பரில் வந்து டிஷ்யூ கட்டன் இருக்கு இல்லையா, அதை பைப்பிங் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நான் இந்த கோப்ரா டிசைன் வந்து நான் 3 கட் பண்ண போகிறேன். 1 வந்து கொஞ்சம் பெருசாகவும் 2 வந்து கொஞ்சம் குட்டியாகவும், 1 வந்து 3 இன்ச்சுக்கு, 1 வந்து 2 இது வந்து 2 இன்ச்சுக்கும் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஒரு தையல் போட்டிருக்கேன் சுற்றிலும். இப்போ வந்து நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். இப்போ சுற்றிலும் பைப்பிங் வச்சுட்டு அந்த சில்க் காட்டனில் தான் நான் பைப்பிங் கொடுக்குறேன். நல்லா மடக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம உருட்டிலாம் தைக்க தேவையில்லை, அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்படியே சுற்றிலும் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கச்சு. இந்த மாதிரி பூ டிசைன் வந்துடும் நமக்கு. இப்போ வந்து காப்பர் லேஸ் கொடுக்குறேன் நான். இதுக்கு பதிலாக நீ டிஷ்யூ காட்டனில் பைப்பிங் பண்ணியும் வைக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா வளைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. நான் இது வந்து ரொம்ப அவசரமாக தைச்சனால வேறு வழி இல்லாமல் லேஸ் கொடுக்குறேன். மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு ஒரு ஃப்ளிட்ஸு மாதிரி கொடுத்துட்டு, இல்லை ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கலாம். அப்படியே திருப்புங்க. இப்போ அப்படியே திருப்பி நம்ம அது ஃபுல்லாக அந்த ஆம்கோல் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ வந்து அது சரியாக நமக்கு வந்து கவர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சில இடத்துல அப்படியே நகண்டுக்கும் லேஸ் வந்து. அதனால் வந்து ஏன்னா வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த இடம் நம்ம வச்சுருக்கிறது, அதனால நகண்டுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தையல் போடுங்க. இப்போ 2வது தையல் போட்டுட்டு இப்போ நான் வைக்கிற மாதிரி இந்த பூ டிசைன் வச்சுக்கலாம். கரெக்டாக சென்டரில் வைங்க. இப்போ சுற்றிலும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை 2 சைடுமே இந்த பூவும் வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம அந்த ப்ளூ கலர் நூல் வச்சு ஒரு 3 லைன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். 3 லைன் இல்லைன்னா 5 லைன் போட்டுக்கலாம்.
இது வந்து முன்னாடி கழுத்துக்கு நம்ம ஒரு லைன் லேஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் ஒரு லைன் கொடுத்துக்கலாம் அந்த முன்னாடி கழுத்துலேருந்து. டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப அழகே வந்து பைப்பிங் தாங்க. பைப்பிங் வந்து நீட்டாக வைக்க கற்றுக்கங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பைப்பிங் வீடியோலாம் தனித்தனியாக போட்டிருக்கேன் நான். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, சாரியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து பார்க்க போகிறோன்னு. அதை முடிச்சுட்டு நம்ம அந்த ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை பார்க்கலாம். ஒரு 1/4 மீட்ரு தான் நம்ம எந்தளவுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு. ஏன்னா வந்து சுத்துக்கு பத்தாது இல்லையா, அதனால் வந்து தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஏன்னா ப்ளவுஸு நமக்கு அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் வெயிட்டானவங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. லைனிங் கிளாத் ஏதாவது வாங்கி நம்ம உள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சாரீக்கு நமக்கு கொடுத்துருக்கிறதே 5/4 தான். அதுலேயும் நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா சுத்தவுக்கு பத்தாது. முந்தி கொஞ்சம் நீளமாக விட பத்தாது. இப்போ இது வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கை உயரம் பார்க்கலாம். கை உயரம் நான் ஒரு 7 இன்ச் வச்சுருக்கேன். சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். மேலேருந்து நான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி அடையாளப்பட்டுக்கோங்க. இங்கிட்டு 1.5 இன்ச்சு இங்கிட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து வி ஷேப் போட்டுக்கலாம். இது இப்போ வந்து வி ஷேப் போட்டுட்டு இது வந்து நம்ம ஊசி ஓட்டை போட்டுக்கலாம். அப்போ 2 பக்கமும் நமக்கு ஒரே அளவு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு ஓடு தையல் போட்டுக்கலாம். அதாவது நல்ல பக்கம் வச்சு ஓடு தையல் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம தச்சுட்டு திருப்ப போகிறோம். அதனால் வந்து நல்ல பக்கம் வச்சு நான் போடுறேன். நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பார்ட்ரு கொடுத்துருக்காங்க, அந்த பார்ட்ருக்கு மேலே நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது மேலே தையல் போட்டுக்கலாம். இப்போ வரைஞ்சதுக்கு மேலே 2 தையல் கூட போட்டு விட்ருங்க, பிரியாமல் இருக்கும். இப்போ நல்லா கீழே அடி வரைக்கும் நல்லா அந்த தையல் வரைக்கும் நம்ம வந்து கட் பண்ணி விட்றணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்போ அப்படியே திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. கரெக்டாக அந்த எட்ஜிலே தையல் போட்டு வாங்க. இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் லைனிங் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸுலெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கு இல்லையா, அதை மடித்து தைச்சிடலாம். எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு அப்படியே மடித்து தைச்சிடலாம். இல்லைன்னா ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். இப்போ கீழே வந்து அந்த கலருக்கு நம்ம சாண்டல் கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணுறோம். நல்லா வந்து பிசுறெல்லாம் தள்ளி பைப்பிங் கொடுத்துடலாம்.
போட்டாச்சு. நான் வந்து 15 இன்ச் எடுத்திருக்கேன். 5 இன்ச்சு ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம ஒயரை வந்து அதுக்கு 4 இன்ச் வச்சுருக்கோம். 1 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் ஃப்ளிட்ஸு கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 அது கரெக்டாக ஒரே இடத்துல வர மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கொண்டு வந்துடலாம். அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்டு 3 ஃப்ளிட்ஸு ஆப்போசிட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. நல்லா கையில் வந்து தேய்ச்சி விட்ருங்க. நல்லா பியூர் காட்டன்னா நம்ம அயன் பண்ணிடலாம், அப்படியே நிற்கும். இந்த நல்ல கையில் இழுத்து பிடிச்சிட்டு ஒரு தையல் போட்டுட்டு இப்போ அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ 2வது தையல் அமுக்கு தையல் ஒன்று போட்டுருங்க, தெரியாது. உள்ளே திருப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்றலாம். பாருங்கள் 2 கை டிசைனும் ரொம்ப சூப்பராக முடிச்சாச்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு பட்டன் நான் வைக்கிறேன். ப்ளவுஸ் கலரில் நடுவில் வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, சுற்றிலும் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா அந்த ஹோல்ஸ் இருக்கும், சுற்றிலும் நல்லா தைச்சி விட்டுறலாம். அதை சுற்றி காப்பர் கலர் பாசி ஒரு ரவுண்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு எல்லா பாசிக்கும் இடையில அப்படி தைச்சி விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்து நாட்டு டிசைன் பண்ணிடலாம். அதே அந்த பார்டர் மீதி இருந்தது, அதில் ஒன்று கொடுத்துடலாம். மேலே ஒரு சாண்டல் கலர் அப்படியே ஒன்று எடுத்தோன்னே நம்ம வந்து நடுவில் மட்டும் அந்த பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஷோல்டர்லேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம வந்து நாட்டி தைச்சிடலாம். அந்த நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சென்டரில் ஒரு கோடு, அதை விட குட்டையாக 2 கோடு, இதுக்கு வந்து 5 அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ரெட்டையாக போட்டிருக்கேன். நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். ரெட்டையாக போட்டால் ஒரு திருப்பு திருப்பினீங்கன்னா போதும். சிங்கிள் நூல் நம்ம எப்பயும் போடுற மாதிரி போட்டிங்கன்னா 4 தடவை திருப்புற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பூ டிசைனுக்கெல்லாம் காப்பர் கலர் பாசி கொடுத்துடலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இப்போ நடுவுலையும் நம்ம அந்த கைக்கு கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி சென்டரில் ஒரு பட்டன் வச்சு சுற்றிலும் காப்பர் பாசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஒரு 6-7 பாசி வரும். இப்போ அந்த இடையில ஒரு பாசிக்கு இடையில நம்ம வந்து நல்லா தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இது முன்பக்கம். பேக் சைடு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்குறவங்க வந்து நாளைக்கு பாருங்கள். ரொம்ப அழகாக ஒரு சுடிதார் போடுறேன். நீங்களும் இந்த பொங்கலுக்கு உங்கள் பசங்களுக்கு தைச்சி போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு எப்படி டிசைன் தைச்சி போடணுன்றதையும் தெரியப்படுத்துங்க. எனக்கு இவ்வளோ நாள் எல்லோரும் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மடித்து போட்டால் இந்த மாதிரி இருக்கும். சாரி நல்ல கோல்டன் கலர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.